எனக்கு 2007 இருந்தே எனக்கு ஆக்டிங்கில் இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நாடக மேடையெல்லாம் போடுவாங்க. ப்ரொஃபஸராக இருக்கிற ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு நீ நடிக்க போனேன்னா எல்லாம் நினைப்பாங்க அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. நான் எதை பற்றி கேர் பண்ண கிடையாது. எனக்கு என்னோடய என்ஜாய்மெண்ட் முக்கியம். அதனால் நடிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். செந்தில்குமார் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றிங்க. மறுபடியும் சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஓகே, நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க, எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்ன மேஜர் நீங்கள் எடுக்கிறீங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 17 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அதே காலேஜில் கிடையாதுங்க, மாறி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ 2 வருஷமாக தான் கேஎஸ்ஆர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சார்? அதுக்கு முன்னாடி செங்குந்தர் ஒரு 12 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. செங்குந்தர் திருப்பதி ஆர்ட்ஸ் காலேஜுங்க. ஆர்ட்ஸ் காலேஜ். ஓகே, திருச்செங்கோடு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அம்மன் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே சார். 2007 ஸ்டார்ட் பண்ணதுங்க கேரியர். ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ என்ன வயசு சார் உங்களுக்கு? வயசு சொல்லாங்களா? அதில் எல்லாருமே பசங்க தான், தாராளமா சொல்லலாம். நீங்க வயசு 40 ஆகுதுங்க. 40 ஆகுது. 40ங்க. மேரிடுங்க. 2 பசங்க இருக்காங்க. 40 ஆகுதுங்க. அதிகமான வயசு எல்லாம் இருக்காங்களா சார்? 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒன்று, ஒரு பிள்ளை ஒன்று. சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார், எதனால ஆக்டிங்? எனக்கு 2007 இருந்தே எனக்கு ஆக்டிங்கில் இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நாடக மேடையெல்லாம் போடுவாங்க. எந்த ஊர் சார் நீங்கள்? மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஓகே ஓகே சார். அதெல்லாம் வருஷம் முனியப்பன் கோயில் வரும். ஒரு நாடகம் போடுவாங்க. அதில் கதாநாயகனாக நடிச்சுக்கிறேன். ஓகே சார். அது இல்லாமல் வில்லன் கேரக்டரு எல்லாமே பண்ணிக்கிறேங்க. வில்லன் கேரக்டரு, சாங்ஸுக்கு டூயட் கூட பாடியிருக்கேன். ஓகே ஓகே. டூயட் கூட பாடியிருக்கிறேன். எங்கள் அப்பா கூட அங்கே இருந்து கை தட்டுவாருங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படிம்பாரு. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. லேடிஸ் கூட போய் பக்கத்தில் என்ன பண்ணுறதுல பதட்டமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் வெளியே காமிச்சிக்கிறதாங்க. பிஃபோர் மேரேஜ் தானே இதெல்லாம்? பிஃபோர் மேரேஜ் தாங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இப்போ ஒய்ஃப்ட்ட போட்டு காமிச்சேன். ஒரே ஒரு சீன் தான், ஜஸ்ட் ஒரு கை பிடிச்சி ஒரு டூயட் பாடினா அப்போ ஆஃப் பண்ணிட்டாப்னுங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்ட்டாப்னுங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு 7-8 நாடகம் நடிச்சிருக்கிறேன். ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு எங்கள் அம்மாலாம் அப்பாலாம் விட மாட்டாங்க. அப்பலாம் ரொம்ப சண்டை போட்டு நடிக்க போய்க்கு, நீ ப்ரொஃபஸராக இருக்கிற ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு நீ நடிக்க போனேன்னா எல்லாம் நினைப்பாங்க அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. நான் எதை பற்றி கேர் பண்ண கிடையாது. எனக்கு என்னோடய என்ஜாய்மெண்ட் முக்கியம். அதனால் நடிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் அப்போ இருந்தே கொஞ்சம் ஓகே பழகிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிற ஒரே கொஸ்டின் தான். காலேஜ் லைஃப் ஒரு பக்கம், ஃபேமிலி லைஃப் ஒரு பக்கம், பேஷன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு ஆகுது. என்னோட கொஞ்சம் சீனியர் நீங்கள். கொஞ்சம் சீனியர் நீங்கள். நான் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கேன். ப்ளஸ் பேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் கஷ்டம் என்னன்றது நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரியும். மேரேஜ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆமாம், இல்லை நான் சொல்ல வரேன். அப்போ இந்த ஃபேமிலிக்கான டைம்னு ஒன்று வச்சுருப்பீங்க. மோஸ்ட்லி நம்மால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதெல்லாம் சண்டே சாட்டர்டே அப்படி தான் இருக்கும். அந்த டைம் வந்து ஃபேமிலிக்கான டைம். இப்போ மேபி எனக்கு தெரிஞ்ச உங்கள் பசங்கள்லாம் பெரிய பசங்களாகவே ஆயிருப்பாங்க, ஓரளவுக்கு ரொம்ப பெரிய ஓரளவு விவரம் தெரியும், டிவி பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட இருக்கணும். ஏன்னா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறீங்க. அந்த ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ தான் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஷூட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வீட்டில் சமாளிச்சுட்டு வந்து ஷூட்டிங் நடிக்கணும்? அதெல்லாம் இதை பற்றி நான் கேர் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஷூட்டிங் வர சொன்னீங்கன்னா உடனே போதும், நான் லீவை போட்டு வந்துடுவேன். சூப்பர். அது எனக்கு ஓகே. நடுவில் ஒரு நாள் வந்து திங்கக்கிழமையும் டியூஸ்டே, ஐ திங்க் ஸோ மண்டே டியூஸ்டே ஏதோ ஷூட் போட்டிருந்தோம். ஓகே. முன்னா நாள் கூப்பிட்டு சொல்கிறேன், ஒரு நாள் முன்னாடி கூப்பிட்டு, ஆனால் இது மாதிரி மத்தியானம் ஷூட் வச்சிருக்கோம், வர முடியுமா? ஓகே. தலைவர் காலேஜ்லேருந்து செகண்ட் ஹாஃப் லீவ் போட்டு கிளம்பிட்டாரு. ஹாஃப் டே காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹாஃப் டே காலேஜில் லீவ் போட்டு ஷூட்டுக்கு வந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன கேரக்டர் எதுவுமே கேட்கல. வரும்போது ஒரு லுங்கி ஒரு ஷர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. எடுத்துட்டு வந்துட்டேங்க, அவ்வளோதான். ஓகே. இது இப்போ அது எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இந்த பேஷன் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் அந்த பேஷனுக்கு அந்த இன்கம் இப்போ நமக்கு வராது, கண்டிப்பாக வராது. நம்ம சம்பாதிக்கிற இடத்துல இருந்து தான் நமக்கு இன்கம் வருங்க.
அப்போ இந்த பேஷன் ரிலேட்டடாக உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு டைமு இதெல்லாம் வருது, அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? வீட்டை வந்து இப்போ ஓகே படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அவார்ட்லாம் போகிறாங்க, நீங்கள் இப்போ வீட்டில் நான் எதுவுமே பேலன்ஸ் பண்ணலைங்க, அதே பேலன்ஸில் போகுது. அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிடுது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறதா. நீ கேட்குறியா கேட்டு சட்டம் போட்டுக்கோ. சூப்பர் சார், சூப்பர். இப்போ என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாப்லைங்க, எங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நடிக்க ஆக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஈவெண்ட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு. பட் சப்போர்ட்டட் வெல். நான் அந்த சீரியஸா அது ரொம்ப இல்ல, அதான் ஃபேமிலி சப்போர்ட் வந்து நமக்கு வேணும். ஏன்னா ஃபேமிலின்னு ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், இல்லைனாலே குறைச்சல் தான். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு நல்ல லைஃப்ல இருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா சார், ஆமா சார். இப்போ நம்ம டைரக்டர் வந்து படம் எடுத்தாரு. சரிங்க. இப்போ அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. வரேன். அந்த படத்துல வந்து உங்க ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல் தாங்க. சின்ன ரோல், ரொம்ப ஒரு நார்மல் ரோல். அப்போ வந்து நீங்கள் அவரோட மேக்கிங் ஸ்டைலோ இல்லை அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு ஏதோ கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்ச விஷயம் அப்படின்னா 2-3 டைம் டேக் சொல்லுவார், கொஞ்சம் டென்ஷன் ஆக மாட்டாருங்க. டென்ஷன் ஆக மாட்டாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால அடுத்த டைம்ல நாமளே அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாலியாக பேசுவார். போகும்போது எனக்கு பயமா இருந்ததுங்க. ஓகே, ஒரு டைரக்டர் நம்மளை வச்சு எடுக்க போறாரு அப்படின்னு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பழக கொஞ்சம் ஜாலியான பர்சன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பிடிச்சது சொல்லிட்டீங்க. பிடிக்காதது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணுங்க. கண்டிப்பாக சொல்லணும். பிடிக்காதது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க, ஒரு 2 சீன் மட்டும் வச்சுட்டாருங்க அவளுக்கு. வீட்லயும் கேட்டாங்க, என்னப்பா 2 சீன் தான் வரீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க அது அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய கேட்டாங்க, என்ன சார் கொஞ்சம் 2-3 சீன் எடுத்துக்கலாம்லங்க அப்படின்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிலிம்ல கண்டிப்பா சான்ஸ் தருவார் அப்படின்னு. நாங்களும் அடுத்த படம் எடுக்கும்போது கண்டிப்பா கூப்பிடுங்க, ஒரு வாரம் லீவ் வேணாலும் போட்டு வந்துடுறோம். ஆனா உண்மையில நான் இந்த வயசுல வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க பண்ண வேண்டியது. இந்த வயசுனா ஒரு கம்மியான வயசு தாங்க. ஆனா அதான் என்னோட சீனியரா இருக்கிறனால நான் சொல்றேன். சரி, ஓகே. அதெல்லாம் நடக்கும். அது அந்த 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 பேலன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மாரலாகவும் இருக்கிறீங்க, ஃபேமிலிக்கு ஒரு மாரலாக இருக்கிறீங்க. அப்போ எங்களை மாதிரி சின்ன பசங்க, சரி என்ன விட்டுருங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஏஜுக்கு, ஏன்னா ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு மினிமம் 10-15 நிமிஷம் ஆகும். லைட்டு போகும், யாராவது வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படிலாம் வந்து நம்மளை மைண்டு வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பாட்டே. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவர் கேட்குறத நீங்கள் ஒரு டேக்னாலும் இல்லைன்னா இன்னொரு 4 டேக்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த டெடிகேட் பண்ணுறீங்களே, அதுதான் வந்து எங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் ஏறிட்டே இருக்குது. அதனால நீங்கள் அடுத்தடுத்து எங்கள் டீமுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அவர் எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச டீமுக்கும் இல்ல என்னன்னா அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்து இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா நான் அதுக்காக ஒதுக்கி வருவேன் அப்படின்றதுலாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அது முக்கியமான ஒரு விஷயம். சொல்லி ஏமாத்த மாட்டேன். அதான் நிறைய பேர் பண்றதுதான், வந்துடுறேன் பிரதர் அப்படின்வாங்க, ஆனா கரெக்டா வர மாட்டாங்க. எல்லாருமே வந்து அதுல கரெக்டா இருப்பாங்க. ஓகே, பஞ்சுவலா இருப்பாங்க. இன்கேஸ் அடுத்த நாள் வர முடியல அப்படின்னாலும் காலையிலே போன் வந்துடும். 12 மணிக்கு ஷூட் ஆனாலும் இதெல்லாம் 6:30க்கு ஜி என்னால முடியாது ஜி, நீங்க பிளான் பண்ண முடியாது ஜி அப்படின்றாரு. புரியுது. சோ அப்ப அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் எதுவுமே இருக்காது. ஓகே, மேக்ஸிமம் அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகே, அது வந்து ஒரு 2% இருக்கும், 1 or 2%. ஓகே. ஸோ செந்தில் குமார் சார், சொல்லுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்ததுக்கு இந்த டீமுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.